Unit 2 Accounts of not for profit organization. இதில் ஃபார்மட்டு பார்க்கலாம். First, introduction. Organizations are established for the rendering purposes to the public, not for profit motive. The introduction not for profit motive. The 3 accounts prepare பண்றாங்க. First one is receipts and payment account, income and expenditure account, balance sheet. 3 account prepare பண்றாங்க. அதில் first one is receipts and payment account. Receipts and payment account is prepared for cash and bank transaction of not for profit organizations prepared at the end of the financial year. Over financial year calculate பண்ணுவாங்க. So receipts and payment account எப்படி prepare பண்ற format பார்க்கலாம். Format of receipts and payment account: debtor and creditor. Receipts and payment account of name for the year entered. எந்த இயரோ அந்த இயர் போடணும். இப்போ debtor side and creditor sideல இருக்கு. debtor sideல receiptsம் creditor sideல paymentன்னு போடணும். இப்போ debtor sideல வந்து to balance drawdown, cash in hand, cash at bank. இப்போ 2 sideல வந்து cash bankம் cash at bank hand கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த அக்கௌண்ட்டை calculate பண்ண சொல்லியிருக்காங்க, calculate பண்ணணும்னா by balance carry down. By balance carry downன்றது cash in hand cash at bank தான் balancing figure வரும். ஒன்று பேலன்ஸ் ப்ராடவுன் கொடுத்துருந்தா கேரி டவுன் கண்டுபிடிக்கணும், இல்லை கேரி டவுன் வந்தால் பேலன்ஸ் ப்ராடவுன் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் தான் இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. அதில் ரெவன்யூ ரெசிப்ட்னா ரெவன்யூ இன்கம்ஸ் எல்லாமே என்னதில் வரணும், டேட்டா சைடில் வரணும். சப்ஸ்கிரிப்ஷன், entrance fees, general donations, sale of old furnitures, interest on investment, dividend, locker rent received, sundry receipts. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் கட்டது. கேபிட்டல் ரெசிப்ட், இதெல்லாம் கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லுவோம்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், donation for specific purposes like agency, endorsement fund, sale of fixed assets, sale of investment, receipts of specific purposes of fund, அதுக்கடுத்து interest on specific fund investment, to balance carried on, bank overdraft. சப்போஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கூட கண்டுபிடிக்க வரும். இப்போ 2 சைடில் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறது கூட வரும். இப்போ பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராடவுன்னா பேங்க் ஓவர் டிராஃப்டில் கொடுத்துருந்தா பை சைடில் வரணும். கேஷ் இன் ஹேண்ட் வரும்போது 2 சைட்லேயும் பேங்க் ஓவர் டிராஃபாக வந்ததுன்னா இங்கே என்ன வரணும், பை சைடில் வரணும். இந்த பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓவர் டிராஃப்டில் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கேரி டவுன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்டில் நம்ம கால்குலேட் பண்ணுறது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர்டு வந்து ரெவன்யூ பேமெண்ட், ரெவன்யூ ரெசிப்ட் டெட்டார்லேயும் ரெவன்யூ பேமெண்ட் வந்து கிரெடிட்டார்லேயும் வரணும். ஸோ பை சேலரிஸு, ரெண்ட் பெய்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு, போஸ்டேஜ், ரெண்ட் அண்ட் டாக்ஸஸஸ், இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, telephone charges, entertainment expenses, audit fees, repairs, upkeep of ground, conveyance charges, newspapers and periodical, office expenses, sundry expenses. All expenses in the revenue payment, எவ்வளோ எக்ஸ்பென்சஸோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம்லாம் அதில் ரெவன்யூ பேமெண்ட்டில் வரணும். கேபிட்டல் பேமெண்ட்டு, ஃபிக்ஸட் அசட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரீபேமெண்ட் ஆஃப் லோனு, இதெல்லாம் எதில் வரணும், கேபிட்டல் பேமெண்ட்னா பேலன்ஸ் ஷீட்டுக்காக நம்ம வாங்குகிற அமௌண்ட்டு, ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்குகிற அமௌண்ட்டு, இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, இதெல்லாம் வந்து கேபிட்டல். இது வந்து கேபிட்டல் பேமெண்ட்டில் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸு, பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் வரும். இந்த ஃபார்மேட்டை நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதெல்லாம் ரிசிப்ட்ஸில் வரும், எதெல்லாம் பேமெண்ட்டில் வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கால்குலேட் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை ஒரு தடவை நல்லா படித்து மேக்கப் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு.
Next, format of income and expenditure account. Name of the club or institution. என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். Income and expenditure account for the year entered. எந்த இயரோ அது போடணும். Debtor and creditor. Double side யூஸ் பண்ணணும். Single side யூஸ் பண்ணக்கூடாது. Debtor side expenditure. Creditor sideல income. ரெண்டு சைடு யூஸ் பண்ணி டபுள் சைடு யூஸ் பண்ணி தான் எப்போதும் நோட்டில் போடணும். 2 salaries. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். Charities, rent, donation paid, stationery, income, loan, loss on sale of assets, depreciations. Next, on the income side, subscription, donations received, admission fees received, grant received, rent received, interest received, profit on sale of assets. இதெல்லாம் எங்கே வரணும்? இன்கம் சைடில் வரணும். இப்போ இன்கம் சைடு டோட்டல் இன்க்ரீசஸாக இருந்ததுன்னா எக்ஸ்பெண்டிச்சரில் 2 சர்ப்ளஸ்ன்னு வரணும். இன்கம் சைடில் இன்க்ரீஸாக இருந்தால் 2 சர்ப்ளஸ். அதுதான் சர்ப்ளஸ்னா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர்னு அர்த்தம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு இன்க்ரீஸாக இருந்து இன்கம் சைடில் ஆன்சர் வந்ததுன்னா டெஃபிசியட்னு அர்த்தம். இது எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம்னு அர்த்தம். இந்த ஃபார்மெட்டை நம்ம மக்கப் பண்ணியிருக்கும் போது ஈஸியாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதோட எதை கால்குலேட் பண்ணணும்னு கொடுத்தோம்னா பேலன்ஸ் ஷீட் போடலாம். இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டு, அதுக்கடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெக்ஸ்ட்டு வந்து இது பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டு எப்போதும் உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ண தெரியும். அசஸ் சைடு லைபிலிட்டிஸ் அண்ட் அசஸ் போடுவீங்க. அதில் வந்து நம்ம முதல்ல கேபிட்டல்னு போடுவோம். லைபிலிட்டி சைடில் வந்து இப்போ கால்குலேட் பண்ணுறது கேபிட்டல் ஃபண்டு ஆர் ஜென்ரல் ஃபண்டு. கேபிட்டல் ஃபண்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஜென்ரல் ஃபண்ட் ஆர் அக்குமுலேட்டட் ஃபண்டு இஸ் டேக்கன் ஃப்ரம் த அது லைபிலிட்டி சைடு. இந்த லைபிலிட்டி சைடோட கேபிட்டல் ஃபண்டோட எதை ஆட் பண்ணணும்னா சர்ப்ளஸாக இருந்தால் ஆட் பண்ணணும், டெஃபிசியண்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். எதோட பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டில் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம போடணும். ஸோ ஆர்கன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஈக்குவல் டு அசஸ் அட் த பிகினிங் மைனஸ் லைபிலிட்டிஸ் அட் த பிகினிங். நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்டை எப்போது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ லைபிலிட்டி சைடில் சண்டே கிரெடிட்டாஸு இல்லை டிஸ்கிரிப்ஷன் இன் அட்வான்ஸு. நெக்ஸ்ட் ஒன் வந்து லைபிலிட்டி சைடில் பில்டிங்கு, ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அவுட்ஸ்டாண்டிங், கேஷ் அட் பேங்க்கு, ஸ்டாக்கு எல்லாமே வரும். எப்போதும் நம்ம போடுற மாதிரி பேலன்ஸ் ஷீட் போடணும். ஆனால் இங்கே வந்து கேபிட்டல் ஃபண்டுன்ற மாதிரி நம்ம பண்ணோம். ஸோ கேபிட்டல் ஃபண்டு வந்து நமக்கு பேலன்சிங் ஃபிகராக பேலன்ஸ் ஷீட்டில் கிடைக்கும். எப்படின்னா அசஸரை நீங்கள் போட்டுருவீங்க, லைபிலிட்டிஸ் போடுவீங்க, அந்த பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கும், நமக்கு கேபிட்டல் ஃபண்டு கிடைக்கும். அந்த ஃபண்டை நம்ம கால்குலேட் பண்ணி அப்போ டபுள் சைடும் நமக்கு ஈக்குவல் ஆகும். இந்த ஃபார்மேட் 3 ஃபார்மேட்டையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்மேட்டை வெரிஃபை பண்ணி மக்கப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.